ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய வீடியோவோட டிஸ்க்ளைமர். இந்த சேனலோட டிஸ்க்ளைமர் இது இங்கிலீஷில் இருக்குது. இதை நான் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் கிடையாது, அட்வைசர் கிடையாது. இது பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நான் கால்ஸோ டிப்ஸோ கொடுக்கறதில்ல அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங் கார்த்திக் பேசுகிறேன். வாங்க வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்னைக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் நீங்கள் தான் லாஸ் பண்ணுவீங்க. அது என்னால் பியூர்லேயே சொல்ல முடியும். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ்லாம் நடந்திருக்குன்னு நான் இப்போ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பார்க்கறதுக்கு அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஆர்வமாக இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ மாறுதல்கள், சேஞ்சஸ் நடந்திருக்கு. நான் அதை பியூர்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவு செய்து கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜஸ்ட்டு நம்ம இந்த ரிஸ்க்கு ஃபஸ்ட்டு ரிஸ்க் எடுங்க, அப்போ ரிவார்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ரிஸ்க்குக்கு ஏற்ற ரிவார்டு என்ன அப்படின்ட்டு நான் சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது நேற்று மார்க்கெட்டு கீழே டவுன் வந்துட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிருக்கு. 50,900 கால். யார் பார்த்தீங்கன்னு தெரியல. மார்க்கெட் அது போய் பாருங்க. அந்த காலோட லோ பார்த்தீங்கன்னா 236 ரூபா, ஹை பார்த்தீங்கன்னா 536 ரூபா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே கவனிச்சுக்கோங்க. நாம எஸ்டர்டே லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு எஸ்டர்டே லோவுக்கு மேலே போகிறப்ப 300 ரூபா, அங்கே ரேஞ்ச் இருந்தப்போ 300 ரூபா. சரி, நான் ஒரு லாட்டு பை பண்ணுறேன். அந்த 300 ரூபாய்க்கு ஒரு லாட்டு பை பண்ணுறேன் அப்படின்னா 300 × 15 4,500 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ? 4,500 ரூபா ஒரு லாட் நான் பை பண்ணிட்டேன். ஸ்டாப் லாஸ் 50 ரூபா வைக்கிறேன், 50 பாயிண்ட் வைக்கிறேன். அதாவது 250க்கு வைக்கிறேன்னு வச்சுக்கலாம் ஒரு இதுக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபா, 750 ரூபா ஸ்டாப் லாஸ். 4,500 ரூபாய்க்கு 750 ரூபா நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். நல்லா நான் வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் 536 ரூபா போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒவ்வொரு எக்ஸ்பிளைனாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 50 பாயிண்ட்டுக்கு 750, ரெண்டாவது 50 பாயிண்ட்டுக்கு 1,500, மூணாவது 50 பாயிண்ட்டுக்கு 2,650, நாலாவது 50 பாயிண்ட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாலாவது 50 பாயிண்ட்டுக்கு 3,000 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், நாம் ரிஸ்க் எவ்வளோ வைக்கிறோம்? 750 ரூபா. ஆனால் ரிவார்டு கொடுத்தது 3,000 ரூபா. இதில் நம்ம எது வேணால் நாம் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 750 ரூபா போதும் அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துடலாம், ஃபர்ஸ்ட் டார்கெட். ரெண்டாவது டார்கெட் 1,500 ரூபா போதும் அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துடலாம். இல்லை 2,250 ரூபா வேணும் அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துடலாம். 3,000 ரூபா போதும் அப்படின்னா அங்கே வெளியே வந்துடலாம். இதில் நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம 750 ரூபாய்க்கு 750 ரூபான்ட்டாலும் 1:1, 750 ரூபாய்க்கு 1,500 ரூபா வந்துட்டா 1:2, 750 ரூபாய்க்கு 2,250 ரூபா வந்துட்டா 1:3, 750 ரூபாய்க்கு 3,000 வந்துட்டா 1:4. நீங்கள் மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 4,500 ரூபா அந்த ட்ரேடுக்கு. நம்ம ப்ராஃபிட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தா 3,000 ரூபா. நான் சொல்கிறேன் சேஃபர் சைடா. அதுக்கு மேலேயே வந்திருக்கும் ஒரு 36 பாயிண்ட்டுக்கு. நம்ம அவ்வளோ தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம 1:2 பெஸ்ட்டு. 4,500 ரூபாய்க்கு 1,500 ரூபான்னு எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு. அது கரெக்டான இடத்துல என்ட்ரி ஆகணும். அந்த ரிஸ்க் பார்த்தீங்கன்னா மினிமமாக இருக்கணும். கரெக்ட் தான். நேற்று எடுத்த இடம் தான். ஏன்னா லோவில் இருக்குது மார்க்கெட். நிறைய பேர் சொல்லி கேட்டுருப்பீங்க, நம்ம கால் பை பண்ணணும், லோவில் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை புட்டு பக்கம்னா ஹையில் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் அந்த லோ. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு. நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
இது மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் நம்ம ஆப்ஷன் பையிங்ல சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, இப்போ வந்து லாஸ்ட் வீக்கு, அதாவது நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவு நினைக்கிறேன். ஓகே, இது லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் ஆகி எல்லாமே இருக்கு. லாஸ்ட் வீக்கோட ஓப்பன் என்ன 24 657. லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் என்ன 24 823. சரி, லாஸ்ட் வீக்கோட ஹை என்ன 24 867. ஓகே, லாஸ்ட் வீக்கோட ஹை என்ன நல்லா வச்சுக்கோ 864. இப்ப இந்த வீக்கோட ஓப்பன் என்ன 24 906. இந்த வீக்கோட க்ளோஸ் என்ன 25 17. அப்ப மார்க்கெட் லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலதான் இருக்கு. கிளியரா இது பண்ணது மார்க்கெட் புல்லிஷ்ல தான் இருக்கு அப்படின்ட்டு. சரி, ஓகே, இங்க 25 இதுல ஹை என்ன 25,073. நியர்பை ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு மார்க்கெட். நியர்பை ஆல் டைம் மார்க்கெட். இப்ப இதுக்கு மேல நிலை பெற்றால் கால்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நீங்களாம் இதெல்லாம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பேனிக் ஆவாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்டையோ லாஸையோ புக் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? இன்னும் நல்லா புல்லிஷ் ஆகும். ஒருவேளை புட் சைடு புட் செல்லர் பேனிக் ஆகணும் அப்படின்னா அது எந்த இடம்? எஸ்டர்டே ஹை 24,867க்கு கீழே வந்தா மட்டும்தான் புட் செல்லர் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்ல இருக்காங்க. போன வீக்கோட ஹை அது. அதுக்கு கீழே வந்தாதான் புட் செல்லர் பயப்படுவாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டி. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அப்படியே சேஞ்ச் ஆனதுக்கு சூப்பராக இருக்கு. நானும் பார்த்தேன், அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி இது லாஸ்ட் வீக். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் வீக்கோட ஓப்பன் என்ன? இது 50,638. லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் என்ன 50,933. லாஸ்ட் வீக்கோட ஹை என்ன 50,117. ஓகே, இந்த வீக்கோட ஓப்பன் என்ன 51,100. சாரி, 51,100. இந்த வீக்கோ இப்ப எஸ்டர்டே நேத்து க்ளோஸ் என்ன 51,278. அப்ப லாஸ்ட் வீக் ஹைக்கு மேலதான் மார்க்கெட் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணிச்சு. ஒண்ணு இங்க பாருங்க, ஒரு நாள் ஃபர்ஸ்ட் 50,368. அடுத்த நாள் 20ஆம் தேதி 50,803 க்ளோஸ். அடுத்த நாள் 50,685 நெகட்டிவ் க்ளோஸ். அடுத்தது பாருங்க 50,985. அடுத்து பாருங்க 50,933 நெகட்டிவ் க்ளோஸ். அடுத்து பாருங்க 51,148. ஆனால் நேத்து பாருங்க திருப்பியும் பாசிட்டிவ் க்ளோஸ். சூப்பரா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப மார்க்கெட்டோட ஹை என்ன 51,404. இப்போ ரீசன்ட் ஹை இங்க இத தாண்டி மார்க்கெட் இருந்துட்டாவே கால் செல்லர் பேனிக் ஆயிடுவாங்க. சரி, இப்ப புட் செல்லர் பேனிக் ஆகணும் அப்படின்னா நம்ம எந்த இடம் வைப்போம்? லாஸ்ட் வீக்கோட ஹை. இங்க இதுக்கு கீழே வந்துட்டாவே புட் செல்லர் பேனிக் ஆயிடுவாங்க. ஆனால் நேத்தோட லோ எவ்வளோ 50,938. நல்லா நான் வச்சுக்கோங்க, 50,938. ஆக மொத்தத்துல இதுதான் புட் செல்லர் பயப்படக்கூடிய இடம். இதை தாண்டி மார்க்கெட் வந்தா மட்டும்தான் புட் செல்லர் ப்ராஃபிட்டையோ லாஸையோ புக் பண்ணுவாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, இதை தாண்டி வந்தா மட்டும்தான் புட் செல்லர் ப்ராஃபிட்டையோ லாஸையோ புக் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ரொம்ப வாட்ச் பண்ணுங்க. ஒருவேளை சைடு வேஸ்னா வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி காலையிலையும் ஒரு ஈவினிங்கும் ஜஸ்ட் ஒரு half அன் அவர் இதெல்லாம் பாருங்க.
உங்களுக்கு மார்க்கெட் புரிய ஆரம்பிக்கும், உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸோ இதில் என்னோட அனுபவத்தை தான் சொல்றேன். நானும் ஹியூமன் தான், நிறைய எரர் பண்ணலாம். நீங்களும் சேர்ந்தீங்கன்னா, நாம சேர்ந்தோம்னா, நீங்க ஒரு பாயிண்ட் சொல்ல, நான் ஒரு பாயிண்ட் சொல்ல, நம்மளுக்கு விட ஈஸியா கிடைக்கும். அது இன்னும் நம்ம ஜர்னியை இன்னும் நம்ம மேல கொண்டு போவோம். அதுக்கு உங்க ஹெல்ப் எனக்கு தேவை. ஹெல்ப் தேவைங்க, ஹெல்ப் தேவைதான். இல்லைனாலும் நான் பண்ணதான் போறேன், நான் ட்ரெயின் பண்ணதான் போறேன். இன்னும் நம்ம கூட 4 பேர் இருந்தா இன்னும் நம்ம ஒரு சப்போர்ட். நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவீங்க, நான் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். அதுல இருந்து நம்ம ஒரு விட கண்டுபிடிக்கலாம். அந்த விட சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஃபியூச்சர் வருவோம். நிஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிங்க. ஒவ்வொரு பாயிண்டும் இன்னைக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பாட் எவ்வளோ? 25.17. ஃபியூச்சர் எவ்வளோ? 25.17. ஆல்மோஸ்ட் இன்னும் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 days இருக்கு. இப்பயே ஃபியூச்சரை ஈக்குவல் கொண்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் வந்துருச்சு. அப்ப இந்த 2 நாளும் டிகே பண்ண போறாங்களா, இல்ல மார்க்கெட்டை அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப கவனிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர். தயவு செய்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க. எக்காந்து கொண்டும் எந்த ட்ரேடும் போட்டுறாதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? இது நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகே, பேங்க் நிஃப்டி பாருங்க, இன்னும் சூப்பர். லோட் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி க்ளோசிங் எவ்வளோ? 51,256. ஆனால் ஸ்பாட் போய் பாருங்க, 51,278. பேங்க் நிஃப்டி டிஸ்கவுண்ட், நல்லா நோட் பண்ணுங்க, டிஸ்கவுண்ட்ல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி அட் பிரசன்ட் டிஸ்கவுண்ட் இருக்காங்க. டிஸ்கவுண்ட்ல இருந்தா என்ன நடக்கும்? நாம எப்படி பிரீமியத்துல இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சினாரியோ. ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா அங்க இருந்து மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகும். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நல்லா நான் வச்சுக்கோங்க. ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம கவனிக்கிறோம். ஒண்ணு, டிஸ்கவுண்ட் இப்போ அட் பிரசன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் எக்ஸ்பைரி ஆக போகுது. அதாவது பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி. அதாவது ஸ்பாட்டை நோக்கி ஃபியூச்சர் போதா இல்ல ஃபியூச்சரை நோக்கி ஸ்பாட் போதாங்கிறது தான் இன்னைக்கு என்னுடைய மில்லியன் கொஸ்டின். இது ரொம்ப நம்ம கவனிக்கணும். இதுல பல சூட்சம் அடங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்க மார்க்கெட்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது எப்படி எனக்கு சொல்றேன்னு தெரியல. அதை நீங்க பாருங்க, ஆய்வு பண்ணுங்க. நீங்க ஆய்வு பண்ண இதுல பல சுவாரஸ்யங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு த்ரில்லர் ஃபிலிம் கூட இவ்வளோ இதா இருக்காது. இதுல நிறைய விஷயங்கள் டெய்லி நடக்கும். அவ்வளோ இதா எனர்ஜியா இருக்கும். பாருங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பாருங்க. அதே மாதிரி அந்த டிஸ்கவுண்ட் இருக்கு, அட் பிரசன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு ஈக்குவல் வரலாம், இல்ல பிரீமியத்துலயும் வரலாம். அது என்னன்னு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது நம்ம கவனிச்சு பார்க்கணும். பிரீமியத்துல வந்தா திருப்பி அப் ட்ரெண்ட் போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அது என்னன்னு அப்பதான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. நான் திருப்பி சொல்றேன், நான் லெவல்ஸ் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். யாருக்கு வேணுமோ அவங்க மெசேஜ் பண்ண அவங்கள்ட்ட சொல்ல போறேன். ஏன்னா யாருமே லைக் பண்றதில்ல, கமெண்ட் பண்றதில்ல. இனிமேல் நான் ஏதோ இது பண்ணலான்னு தான் இருக்கேன். சரி, யாருமே நம்மள வீடியோவை லைக் பண்ற மாதிரி தெரியல. நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு சொன்னா அது உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கா இல்லை ஒன்றும் புரியலையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஒன்றும் வர்த்தே இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் வச்சுக்கோங்க. அடுத்து என்னுடைய கடமை நான் சொல்றதை சொல்லிடுறேன். அடுத்தது நாம இன்னைக்கு ரொம்ப கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் விட்டு பார்க்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஐவி. இன்னைக்கு அதுதான் ரோல் பிளே பண்ண போகுது. நல்லா நான் வச்சுக்கோங்க. அது நல்ல ஒரு 15க்கு மேல காலும் போட்டு இருந்ததுன்னா ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும்.
ஸ்டார்டிங்கே 10 அந்த மாதிரி ஆரம்பிச்சோம்னா தயவு செய்து இன்னைக்கு ட்ரேடு பக்கமே வந்துடாதீங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, தயவு செய்து ட்ரேட் பக்கம் வந்துடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு அடுத்த 2 நாள் நம்மளுக்கு மெயின் ரோல் பிளேயர்னா ஐடி தான், இம்ப்ளைடு வாலிட்டி தான். அதுதான் நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ண போகுது, அதை தான் நம்ம வாட்ச் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்துல இருக்காங்க. புட் சைடு ப்ரீமியம் இருக்கு, கால் சைடு ப்ரீமியம் கம்மியா இருக்கு. பட் ஆனா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் ஈக்குவலா இருக்கு. நிஃப்டில பேங்க் நிஃப்டில டிஸ்கவுண்ட் இருக்கு, அது என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு மெயின் சுவாரஸ்யம் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஆல் டைம் ஆகி வந்தோடனே நம்ம டிஏ பாருங்க 604 கோடி ரூபா செல் பண்ணியிருக்காங்க. நேத்து எஃப்ஐஐ பாருங்க 1503 கோடி ரூபா பை பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்ல வருது, மார்க்கெட் ஆல் டைம் ஹை பக்கம் வந்துருச்சு, எஃப்ஐஐக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, அவன் பை பண்ணிட்டான். டிஐ இத்தனை நாள் ப்ராஃபிட் இருந்ததை நேத்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது நம்ம ரொம்ப கவனிக்கணும். இதுல பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. நேத்து ஒரு நாள் எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு தயவு செய்து பாருங்க. இதை நீங்க மார்க்கெட்டோட பொருத்தி பாருங்க. உங்களுக்கு என்ன சொல்றது, அப்படியே த்ரில்லர் படம் மாதிரி இருக்கும். ஓ இப்படியா அப்படியா அப்படின்ட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நல்ல இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவ்வளவு சேஞ்சஸ் ஒரு நாள் மார்க்கெட்ல டக்குன்னு நான் மாதிரி ரீசெண்டா நான் பார்க்கல. ஓகே, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், லாஸ்ட் மந்தோட எக்ஸ்பைரி என்ன நடந்திருக்கு, 2 மந்தோட இது சொல்லுங்கன்ட்டு. யாருமே சொல்லல. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும், ஆனா நீங்க அதை கண்டுக்கல. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பண்ண, அதாவது இது ஒரு தொழில். இந்த தொழிலுக்கு நம்ம சில எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டா அதுக்கு வருமானம் வருது. இப்ப நாம ஒரு கடையோ ஒரு வியாபாரமோ பண்றோம்னா அதுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோம்ல. இதுவும் பல லட்சங்கள் பல கோடிகள். ஃப்ரெண்ட்ஸ், உலக நாடுகளோட பொருளாதாரமே இது நின்று போச்சுன்னா உலகமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தோட அனைத்து பொருளாதாரமும் எங்க இருக்கு, ஸ்டாக்ல தான் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் தான் இருக்கு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அதுக்கு நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ட் தர்றதில்ல. தராம நம்ம தோத்துட்டு என்ன பண்ணுவோம், சூதாட்டம்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஓகே, அது மனிதனோட இயல்பு தான். ஆனா இப்ப புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. இதுலயே நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் வரும். அதே மாதிரி என்னால சார் இதெல்லாம் பண்ண முடியாது, நான் ஆஃபீஸ் டைமிங் போறவேன் அப்படிங்கிறத நீங்க கால்ஸ் தான் வாங்கி ஆகணும். ஆனா அந்த கால்ஸை நீங்க கரெக்டான டைம் எடுக்க மாட்டீங்க. கரெக்டான டைம் எடுக்காம என்ன பண்ணுவீங்க, கால்ஸ் தாண்டி போயிடும், அவங்க கொடுத்த கால்ஸ் தாண்டி போயிடும். அங்க போய் ஒரு ட்ரேட் போடுவீங்க, அது லாஸ் ஆயிடும். அப்புறம் என்ன பண்ணீங்க, அவர் சொன்ன தப்பு, அவருக்கு கால்ஸ் கொடுக்கவே தெரியல அப்படிங்க. ஓகே, நான் தப்புன்னு சொல்ல வரல. நீங்களா இது கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பண்ணலாம். நீங்க இன்னொருத்த நம்பி இருக்கணும். நீங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க நான் ரெடி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் மார்க்கெட்ல ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இல்ல ஒர்க் ஆகலையா, ஏய் இவன் சுத்த ஃப்ராடுடா, பொய்யா சொல்றேன், சும்மா டுபாங்குறான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டே இருங்க. இதனால எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. உங்களுக்கு இது நல்ல 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 விஷயங்கள் இந்த 2 நாள்ல நடக்க போகுது. இதை வாட்ச் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். இதை நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு நவருவீங்க. ஒவ்வொரு கேள்வியும் உங்க மனசுல கேட்கும். இப்படி நான் கேட்டுதான் நான் ஒவ்வொன்றா இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு கத்துக்கிட்டேன். நீங்களும் அதை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல பிசினஸா தெரியும். இல்ல என்னால முடியாது, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க எவ்வளவு லட்சம் எவ்வளவு கோடி இருந்தாலும் பத்தாது. நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மார்க்கெட் டைம்ல கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் தான் இதை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு, தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. தயவு செய்து இந்த வீடியோல அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்கு, நல்லா நோட் பண்ணுங்க. நான் திருப்பி சொல்றேன், ஓகேங்களா? நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. நல்லா நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய விடயங்கள் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு நான் ஒரு காலையில ஒரு ஃபங்க்ஷன் போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் அப்டேட் நான் தர முடியுமா என்ன தெரியல. அது நான் எப்படின்னு அந்த லைவ்ல நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஜாக்கிரதையா பண்ணுங்க. எக்காந்து கொண்டும் நம்ம கிரீன்ல இல்லைனாலும் சரி, எக்காந்து கொண்டும் நம்ம நெகட்டிவ்ல வரவே கூடாது. நம்ம ட்ரேட் பண்ணலன்னா கூட சரி, நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம பண்ணிக்கலாம், அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நல்லா பொறுமையா பார்த்து பண்ணுங்க. நான் சொன்ன இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி
நீங்கள் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணலன்னா நான் தொடர்ந்து ரன் பண்ணுற ஐடியாவில் நான் கிடையாது, லெவல்ஸ் கொடுக்குற ஐடியாவில் இல்லை. ஏன்னா யாருமே வந்து கமெண்ட் தெரிவிக்கிறதில்ல, லைக் பண்ணுறதில்ல. வீடியோ பார்க்குறீங்க, அது ஃபுல்லாக பார்க்குறீங்களான்னு தெரியல, ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்களா எனக்கு தெரியல. ஓகே, என்னுடைய கடமை நானும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10-20 நாளாக நானும் எவ்வளோ சொல்லிட்டேன். பட் இதோட நீங்கள் பிகினரா இல்லை அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்கன்னா எனக்கு தெரியல, நிறைய பேர் இருக்கலாம். அதுக்கு இது வந்து ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்ன சொல்றது, ரொம்ப வேல்யூபிள். நீங்க சுத்தி முத்தி இங்கதான் வந்து நிப்பீங்க, நீங்க வேணா போய் பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நான் உங்களுக்கு வந்து ஈஸியா இது வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல நினைச்சேன். நீங்க தயவு செய்து ஆராய்ச்சி பண்றப்ப ட்ரேட் பண்ணாதீங்க. அதாவது நீங்க ட்ரேட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு ட்ரேட் பண்ண நினைச்சா கண்டிப்பா லாஸ் தான் முடியும். இதெல்லாம் இந்த அத்தனையும் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம பார்க்கணும். பார்த்தாதான் நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். அதனால இது வந்து நீங்க ட்ரேட் பண்ணாதப்ப கொஞ்சம் வாட்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுங்க, இல்ல ட்ரேடை முடிச்சுட்டு பாருங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுக்கு இது ஒரு பிசினஸ், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் திருப்பி சொல்றேன், நீங்க லைக்கும் ஷேரும் கமெண்ட்டும் பண்ணலைன்னா நான் வந்து இந்த மந்தோட இந்த வீடியோ போடுறதை ஸ்கிப் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. இல்ல இது ஒர்த் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா விட்டுருங்க. ஒர்த்துன்னு நினைச்சீங்கன்னா எனக்கு அது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் கண்டினியூ பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் மேட்டர்ன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு புரியலன்னா அது டைம் வேஸ்ட், உங்களுக்குன்னு டைம் வேஸ்ட், எனக்கு டைம் வேஸ்ட். உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதாவது கொஞ்சம் இதாக பேசினா, ஹார்ஸாக பேசினா தவிர நினச்சிக்காதீங்க. ஒன்றும் நான் எதாவது சொல்ல, உண்மையை சொல்கிறேன். எப்படி இப்படி தான் நான் ஓப்பனாக பேசிடுவாங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பி சொல்றேன், சேஃபா பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். திருப்பி சொல்றேன், சேஃபா பண்ணுங்க.